அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த ஹாஜிமார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் தங்களை வாய்ஸ் மெசேஜ் மூலமாக சந்திப்பதில் மிகவும் பெருமை அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லாஹ் தஆலா எங்களுடைய குடும்பத்தாருடைய அனைத்து ஹஜ்ஜுகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இப்போது நிறைய விஷயங்களை நாம் அறிந்து கொண்டுள்ளோம். குறிப்பாக ஹஜ்ஜுடைய மனாசிக், அதோட மசாயிலுடைய விஷயங்கள், ஒவ்வொரு அமலுக்கும் நம்ம எப்படி செய்வது என்று ஹஜ்ஜை அறிந்து செய்வதை கொண்டு தான், அதோடைய இல்மை அறிவதை கொண்டு தான் ஹஜ்ஜி பரிபூர்ணத்துவம் அடையும். அறியாமையால் செய்யக்கூடிய எந்த அமலுக்கும் அதோடைய கூலி கிடைக்காது. ஒரு மனுஷன் தொழுகிறாருன்னா தொழுகையுடைய அனைத்து ஃபர்லுகள், சர்த்துகள், சுன்னத்துகளை தெரிஞ்சு தொழுதாக தான் அந்த தொழுகை பரிபூர்ணத்துவம் அடையும். அதே மாதிரி ஹஜ்ஜிங்கிற ஒரு பெரிய அமலில் ஒவ்வொரு அசைவுகளும், தவாப் செய்வது எப்படி, சை செய்வது எப்படி, அரஃபா மைதானத்தில் தங்குவது விஷயமாக, மினாவில் தங்குற விஷயமாக, ஷைத்தானுக்கு கல் எறிகிற விஷயமாக, அப்புறம் முஸ்தலிபாவில் தங்கக்கூடிய விஷயம், நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை லேசான முறையில் நம்ம அந்த இல்முடைய விஷயங்களை கற்றுக்கிட்டால் அமல் செய்வது லேசாக விடும். ஏன்னா இல்மு ரொம்ப அவசியமாக இருக்குது. ஹஜ்ஜி செய்வது ஃபர்லு என்றால் ஹஜ்ஜுடைய இல்மை கற்றுக்கொள்வது ஃபர்லே ஐன், கட்டாயமாக இருக்குது. ஏனென்றால் பல நாட்டு மக்கள், பூரா உலகத்துடைய சங்கமம் தான் ஹஜ்ஜி. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான முறையில் ஹஜ்ஜி செய்வாங்க. நம்ம அந்த மக்களுடைய செய்கைகளை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. நமக்கென்று ஒரு பிரத்யேகமாக ஹஜ்ஜுடைய இல்முகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளை கொண்டு பல பேர் பிரயோஜனம் அடைவாங்க. என்னுடைய முதல் ஹஜ்ஜி 97 நடந்துச்சு. நான் 10 நாள் அல்லாஹ்வுடைய பாதையில் போய் ஹஜ்ஜுடைய அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொண்ட பிறகு ஹஜ்ஜி செய்ய ஆரம்பித்தேன். என்னை சுற்றி 10 பேர் என் பின்னாலே சில விஷயங்களை கேட்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. நான் பெருமைக்கு சொல்லலை. எத்தனை ஹஜ்ஜி செய்கிறீங்க ஹாஜியார் என்று கேட்டாங்க. நான் இதுதான் முதல் ஹஜ்ஜி. இவ்வளோ தெளிவான முறையில், அழகான முறையில் செய்கிறீங்களேன்னா, இது இல்மை கற்றுக்கொண்டு அந்த ஹஜ்ஜை செய்தால் தான் நம்முடைய ஹஜ்ஜி பரிபூர்ணம் அடையும். ஏன்னாண்டா இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான்காரங்க தான் சரியான ரீதியில் ஹஜ்ஜி செய்கிறாங்க. மற்ற நாட்டுக்காரங்கள்லாம் நான் சொல்ல தெரியாது. அவங்க பல முறையில் பல விதமான செய்கையில் அவங்க ஹஜ்ஜி செய்கிறாங்க. அது ஒரு பரிபூர்ணத்துவம் அடையாத ஒரு ஹஜ்ஜாக தெரியுது, கண்ணால் பார்க்குறோம். அதனால் பூரா உலகத்துடைய சங்கமம் காபத்துல்லாவாக இருக்குது. பூரா உலகத்துடைய மக்களெல்லாம் ஒன்று கூடக்கூடிய இடம். அதனால் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியான செய்கைகள் செய்வாங்க. நம்ம அதை பார்த்து ஏமாந்துடக்கூடாது, அதை பின்பற்றவும் கூடாது. நமக்கென்று தெளிவான முறையில் நம்ம விஷயத்தை விளங்கிட்டோன்னா நம்ம அங்கே போய் லேசான முறையில் ஹஜ்ஜுடைய அனைத்து கிரியைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆகவே அன்பார்ந்த ஹாஜிமார்களே, ஹஜ்ஜுடைய எளிமையை கற்றுக்கொள்ளுங்க. அதே மாதிரி நம்முடைய அஹ்லாக்குகளை உயர்த்தி கொள்ள வேண்டும். மற்றவர்களுடைய நலனை மட்டும் நாட வேண்டும். மற்றவர்களை பற்றி எந்த குறையும் நம்ம பேசக்கூடாது. எந்த குறைவான பார்வையும் பார்த்து விடக்கூடாது. எல்லோருமே ஹஜ்ஜிக்கு வந்தவங்க எல்லாருமே அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். அல்லாஹ் ரொம்ப ரொம்ப கோவப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அடியார்களுடைய குறைகளை பார்ப்பது, அதை பற்றி சிந்திப்பது, அதை பற்றி பேசுவது இருக்க அல்லாஹ்வுக்கு அறவே பிடிக்காது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீயும் என்னுடைய படைப்பு, அவரும் என்னுடைய படைப்பு, நீயும் என்னுடைய விருந்தாளி, அவரும் என்னுடைய விருந்தாளி. என்னுடைய படைப்பை பார்த்து குறை சொல்வதற்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது என்பதாக கேட்பான். ஆக பெரியவர்களே, ஹாஜிமார்களே, தாய்மார்களே, யாருடைய குறையும் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடாது. அண்டர் எஸ்டிமேட் போற்றக்கூடாது. பலதரப்பட்ட மக்கள் வருவாங்க, அறியாமையில் பல விஷயங்கள் நடக்கும். நாம் ரொம்ப பேணுதலான முறையில் மற்றவங்களுடைய நலனை நாடி ஹஜ்ஜி செய்யணும், மற்றவங்களுக்கு உபகாரம் செய்யணும். ஹஜ்ஜுடைய கபூலியத்துடைய அடையாளம் 3 விஷயந்தான். ஒன்று இருக்குது, அவர் லப்பைக்கு அதிகமாக சொல்லுவார். லப்பைக்கு எந்த அளவுக்கு அதிகமாக சொல்லுவாரோ அந்த அளவுக்கு ஹஜ்ஜுடைய கபூலியத்துடைய அடையாளம். 2வது, விருந்து உபசாரம் செய்வார்.
மற்றவர்களுக்கு விருந்து உபசாரம் செய்யணும் ஹஜ்ஜுடைய கபூலியத்துடைய அடையாளமாக இருக்குது. 3வது, யாருடைய குறையும் பார்க்காம தன்னுடைய புறத்திலிருந்து தன்னுடைய பாவ மன்னிப்புக்காக மட்டும் துவா செய்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதனால் தயவுசெய்து மற்றவர்களுடைய நலனை நாடி மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், உபகாரம் செய்யணுங்கிற ஒரு சிந்தனையோடு அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளை கொண்டு அவங்களுக்கு பிரயோஜனம் அடையணும். நாம் சுயநலமோ செல்ஃபிஷ்னஸோ பார்க்காம மற்றவங்களுடைய நலனுக்காகவே ஹஜ் செய்யணும். அவருடைய நன்மைகளெல்லாம் நமக்கு கிடச்சிடும். அவங்களோட குறைய சொன்னால், அவங்கள குறை பார்த்து குறை சொன்னால் நம்முடைய நன்மைகள்லேருந்து அவருடைய நம்முடைய பட்டோலைக்கு நன்மைகள் எழுதப்பட்டு விடும். அதனால் குறை பார்க்குறது, குறை சொல்வது இருக்குது பெரிய ஆபத்தான ஒரு செயலாக இருக்குது. அதனால் நாம் அவர்களுக்கு நலவை விரும்புவோம், நலவை நாடுவோம், நல்ல அஹ்லாக்கோடு நடந்து கொள்வோம். உதவி உபகாரத்தோடு நம்ம செய்யும்போது அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கொண்டே இருக்கும். நம்ம யாரையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. நம்ம மற்றவர்களுக்கு அடியார்களுக்கு செய்த உதவியை கொண்டு அல்லாஹ் நம்ம மேலே ஒரு முகப்பத்தை உண்டாக்கிடுவான் இன்ஷா அல்லாஹ். அதனால் நம்ம உதவியே செய்யாட்டாலும் மற்றவங்களுக்கு தொந்தரவு பண்ணாமல் இருந்தாலே நம்மளோட ஹஜ்ஜுடைய கடமை முழுமையாக நிறைவேறிவிடும். இதில் குறிப்பாக நம்ம செல்லக்கூடிய இடங்களில் மினாவில், அரஃபாவில், முஸ்தலிஃபாவில், தவாப் செய்யக்கூடிய இடங்களில், இந்த மாதிரி இடங்களில் தான் நமக்கு ஷைத்தான் என்ன செய்வான், நமக்குள்ளே ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தி கெட்ட எண்ணங்களை ஏற்படுத்துவான். அதனால் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி நல்ல எண்ணங்களோட மற்றவர்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு நல்ல நியத்தோடு நம்ம ஹஜ்ஜிகளை நம்ம செய்தால் இன்ஷா அல்லாஹ் இதை கொண்டு அல்லாஹ்வுடைய சந்தோஷம் பொருத்தம் கிடைக்கும். அடியார்களுக்கு செய்யக்கூடிய உதவி இருக்குது, உபகாரம் இருக்குது, அல்லாஹ் ரொம்ப ரொம்ப விரும்புகிறான். ஒரு பெண்மணி, ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு தாகித்த நாய்க்கு, அசுத்தமான அந்த பிராணிக்கு தண்ணீர் போட்டியதால் சொர்க்கவாசி ஆகிட்டா. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் ஒரு சின்ன உபகாரம் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால், வழிகாட்டுதலாக இருக்கலாம், அவங்களுக்கு மற்ற விஷயத்தில் உதவி செய்யக்கூடியதாக இருந்தான்னா அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய ஹஜ்ஜி ஆட்டோமேட்டிக்காக அல்லாஹ்ட்ட கபூலியத்துடைய ஹஜ்ஜாக மாறிடும் இன்ஷா அல்லாஹ். இதையும் நினைவில் வைங்க. ஒன்று, ஹஜ்ஜுடைய இல்மு கற்றுக்கொள்ளுங்க. மற்றவங்களோட நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை உண்டாக்குங்க. 3வது விஷயம், எல்லா காரியங்களையும் அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய இஹ்லாஸுடைய தன்மையை உண்டாக்குங்க.